வணக்கம் நண்பர்களே. மாத சம்பளம் வருது. மாசம் முடியறதுக்கு முன்னாடியே சம்பளம் காணாம போயிருதா? மாசம் முடியறதுக்கு என்னங்க 10ஆம் தேதி 15ஆம் தேதியிலே முழு சம்பளமும் காலி ஆயிருதா? இன்னைக்கு நான் சொல்ல போறது இந்த 2026க்கு பிராக்டிக்கலான 5 மணி சேவிங் டிப்ஸுங்க. இது நடுத்தர குடும்பங்களுக்கு கட்டாயமா வேலை செய்யும். இந்த வீடியோவோட கடைசியில ஒரு சிம்பிள் பட்ஜெட் ஃபார்முலாவும் தர்றேங்க. இந்த 5 பணம் சேமிக்கிற ஐடியாக்களை நீங்க வேற எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி ஜென்யூனான மணி சேவிங்ஸ் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம ஆப்பர்லாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடுத்தர குடும்பங்களுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்கு நான் சொல்ற முதல் டிப் 3 அக்கௌண்ட் ரூலுங்க. இது பணத்தை சாணா சேமிக்கிறதுக்கான ஒரு வழிங்க. அது என்ன 3 அக்கௌண்ட் ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்துக்கும் கட்டாயமா 3 அக்கௌண்ட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னன்னா, முதல் அக்கௌண்ட் சேலரி அக்கௌண்ட், 2வது அக்கௌண்ட் இஎம்ஐ இல்லைன்னா பில் அக்கௌண்ட், 3வது அக்கௌண்ட் நம்மளுடைய சேமிப்பு தேவைப்படுற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்க. இந்த 2026ல ஒவ்வொரு நடுத்தர குடும்பங்களுக்கும் கட்டாயமா 2 பேங்க் அக்கௌண்டாவது இருக்குங்க. ஒன்று சேலரி வர்ற அக்கௌண்ட், இன்னொன்று கணவன் அல்லது மனைவிக்கு பர்சனல் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டுங்க. இந்த 2 அக்கௌண்ட்லயும் நம்ம சேலரியும் நம்மளுடைய பில்லுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சேலரி வர்றத நம்மளுடைய ஆஃபீஸில் கொடுத்துருப்போம். நம்மளுடைய இஎம்ஐ பில் எல்லாமே அந்த ஒரே அக்கௌண்ட்லேயே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம சேவிங்ஸுக்குன்னு வச்சுருக்கிற அந்த 3வது அக்கௌண்ட் தனியாக இருக்கணுங்க. எப்பயுமே இந்த சேலரி அக்கௌண்ட் பில் அக்கௌண்ட் கூட இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் சேர்ந்தே இருக்கக்கூடாது. இதனால தாங்க நம்மளுடைய நடுத்தர குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா நம்மளோட சேலரி அக்கௌண்ட்ல நம்மளுக்கு பணம் வரும், அதே அக்கௌண்ட்ல நம்மளோட இஎம்ஐயும் கட்டுறோம், பில்லும் கட்டுறோம். அதனால தாங்க நம்மளுடைய முழு பணமும் காணாம போயிடுது. நம்ம சேவிங்ஸ்க்குன்னு ஒரு தனி அக்கௌண்ட் வச்சிருந்து சம்பளம் வந்த நாள் 10%லேருந்து 20% அந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுருணுங்க. உங்களால 20% மாற்ற விட முடியலையா, குறைஞ்சது 10%மாவது மாற்றி விட்டுருங்க. எடுத்துக்காட்டா 30,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தர் 3,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபா வரைக்கும் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கட்டாயமா நாளே மாத்துறது தாங்க இந்த நடுத்தர குடும்ப கஷ்டங்கள்ல இருந்து மீள்றதுக்கு முதல் வழி. நீங்க சேலரி அக்கௌண்ட் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமா சேவிங்ஸுக்கு ஒன்று தொடங்கிருங்க. பொதுவாக எல்லா நடுத்தர குடும்பமும் பேங்க்ல எஃப்டி இல்லைன்னா ஆர்டி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லயாவது கட்டாயமா போட்டிருப்போம். அதை சேவிங்ஸுக்குன்னு தனியாக ஒன்று வச்சிருக்கோங்க. அதுதாங்க நம்ம குடும்பத்தை காப்பாற்றும். இந்த நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சம்பளம் வந்த உடனே இஎம்ஐ எல்லாத்தையும் கட்டிடணும், பில் எல்லாத்தையும் கொடுத்துடணும்ட்டு கொடுத்துட்றாங்க. அதனாலதான் நம்மளுக்கு சேவிங்ஸ் எதுவுமே இல்லாமல் போயிடுது. ஏதோ ஒரு டயத்துல உங்களுக்கு இந்த எல்லா பில்லுமே குறையுங்க. அப்ப இருந்து நீங்க 10%லேருந்து 20% உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தனியா சேமிக்க ஆரம்பிங்க. நீங்க மாசம் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபா சேமிச்சீங்கன்னா அது வருஷத்துக்கு 12,000 ரூபாயிலிருந்து 24,000 ரூபா வரைக்கும் நல்ல பலனை கொடுக்குங்க. 2வதா நான் சொல்ற டிப்ஸ் என்னன்னா, வீக்லி ஸ்பெண்டிங் லிமிட், தினசரி செலவு கட்டுப்பாடு. இது என்ன அப்படின்னா, மாச சம்பளம் வந்த உடனே வீட்டுக்கு தேவையான செலவுக்கு நம்ம பட்ஜெட் போட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிடறோம். ஆனா அந்த பட்ஜெட்டுக்குள்ளதான் நம்ம செலவு பண்றோமான்னு கேட்டா கட்டாயமா இல்லைங்க. நம்ம ஸ்விக்கி, சொமாட்டோ, ஆன்லைன் ஆப்ஸ்ல ஏதாவது நம்ம ஆர்டர் பண்ணிடுறோம். இந்த 2026ல இம்பல்ஸ் பையிங்னு அதிகமா இருக்குங்க. அது என்னன்னா, நம்மளுக்கு தேவையா இருக்கிற பொருளை வாங்குறத விட விருப்பமா இருக்கிற எல்லா பொருட்களையுமே நம்ம வாங்கிடுறோம். இதுக்கு மந்த்லி பட்ஜெட்டும் ஒரு காரணமா இருக்குங்க. அதுக்கு தான் அந்த மந்த்லி பட்ஜெட்டை நம்ம வாரத்துக்கு பட்ஜெட்டா பிரிச்சுக்கிறோம். ஒரு வாரத்துக்கு 2000 ரூபா தான் பட்ஜெட் அப்படின்னா அந்த 2000 ரூபாக்குள்ள தாங்க நம்ம மளிகை பொருட்கள், வீட்டுக்கு தேவையான செலவுகள் எல்லாமே பண்ணணும். அந்த 2000 ரூபாய்க்கான அமௌண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அந்த வாரத்துக்கு அதை விட அதிகமா செலவு பண்ணக்கூடாதுங்க. இப்படி நீங்க கட்டுப்பாடோட இருந்தாதான் உங்களால அந்த மந்த்லி பட்ஜெட்டை நீங்க போட்ட பட்ஜெட் அமௌண்ட்டுக்குள்ள உங்க குடும்ப செலவுகள் எல்லாத்தையுமே பண்ண முடியும். இந்த வீக்லி பட்ஜெட் நம்மளுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 2000 ரூபா தான் லிமிட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வாரத்துக்கு என்னென்ன அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்படுதோ அதை மட்டும்தான் நம்ம வாங்குவோம். நம்மளுக்கு தேவையில்லாத அனாவசிய பொருட்களை நம்ம வாங்க மாட்டோம். இதன் மூலமா இம்பல்ஸ் பையும் நம்ம குறைச்சிக்கலாங்க. இந்த 2வது ட்ரிக் சொல்ல வருது சிம்பிளா எப்படின்னா, மந்த்லி பட்ஜெட்டுக்கு அமௌண்ட் எடுங்க, வீக்லி பட்ஜெட்டா அதை செலவு பண்ணி பழகுங்க.
வீக்லி பட்ஜெட் அமௌண்ட் முடிஞ்சிருச்சா, முடிஞ்ச அளவுக்கு அந்த வாரத்துக்கு என்ன பட்ஜெட்டோ அதை மட்டும் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மூணாவதா நான் சொல்ல போற டிப்ஸ் என்னன்னா, நோ ஸ்பெண்ட் டே. கேம் விளையாடுற மாதிரி சேமிக்கிறதுங்க. இது ஒரு சின்ன ஹேபிட் தான், ஆனா நடுத்தர குடும்பங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்க. இது என்னன்னா, நோ ஸ்பெண்ட் டே. வாரத்துல ஒரு நாள் எந்த செலவுமே பண்ணாம இருக்கிறதுங்க. நம்ம பட்ஜெட் போடுறோம், பொருட்கள்லாம் வாங்கிடுறோம், ஆனா வேற எதுவும் செலவு பண்ணாம இருக்கமா? கட்டாயமா மற்ற செலவுகளையும் பண்ணிடுறோம். ஆனா வாரத்துல ஒரு நாள் எந்த செலவுமே பண்ணாம இருக்கிறதுங்க. இன்னைக்கு எந்த ஆன்லைன் ஆர்டரும் இல்லைங்க, அவுட் சைடு ஸ்நாக்ஸ் இல்லைங்க, டீ காபி கூட வெளியே வாங்கி குடிக்க கூடாதுங்க. நீங்க பட்ஜெட் போட்டு வாங்கி வச்ச பொருளை வச்சு உங்க வீட்டிலேயே தாங்க அந்த நோ ஸ்பெண்ட் டேவை நீங்க கழிக்கணும். இந்த நோ ஸ்பெண்ட் டேவை நீங்க உங்க வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் பேசி என்னைக்கு இந்த நாள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கலந்து பேசிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா நாளும் இதே மாதிரி இருக்க முடியாது. அதனால குடும்பத்தில் இருக்கிறோடைய எல்லாரோட ஒத்துழைப்பு இருந்தாதாங்க இந்த நோ ஸ்பெண்ட் டே வந்து நம்ம கரெக்டாக பண்ண முடியும். இந்த நோ ஸ்பெண்ட் டேல நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்த செலவுகளும் பண்ணாமல் இருந்தால் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்க. நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி இருந்து ஒரு 200 சேமிச்சிங்கன்னா மாதத்துக்கு 800 ஒரு வருஷத்துக்கு 9200 உங்களால் சேமிக்க முடியும். நோ ஸ்பெண்ட் டே எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக பண்ண முடியுங்க. ஏன்னா குடும்பத்தை பட்ஜெட் போட்டு தான் நம்ம நடத்துகிறோம். அதே மாரி நம்மளுக்கு செலவு வருது அப்படின்னா நம்மளுடைய இம்பல்ஸ் பையிங் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த நோ ஸ்பெண்ட் டே வந்து நம்ம கொண்டு வரோம். 4வது டிப்ஸ் என்னன்னா, ஸ்மார்ட் கிராசரி மெத்தடுங்க. இது என்ன டிப்ஸ் அப்படின்னா, நம்ம மளிகை பொருட்கள் வாங்கும்போது 2 பில்லு எப்பயுமே வச்சுக்கிறணுங்க. ஒன்று வந்து நீடட் லிஸ்ட், இன்னொன்று பில்லு வந்து வாண்டட் லிஸ்ட்டுங்க. நீடட் லிஸ்ட்னா இந்த மாதம் நம்மளுக்கு என்னென்ன மளிகை பொருட்கள்லாம் கட்டாயமாக தேவைப்படுது அப்படிங்கிறத ஒரு நீடட் லிஸ்ட்டில் வச்சுக்கணுங்க. வாண்டட் லிஸ்ட்டில் இந்த பொருள்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், வாங்கலைன்னா கூட சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிறணுங்க. நம்ம ஒரு கடைக்கு போகிறோன்னா நம்மளுக்கு என்ன பொருட்கள்லாம் தேவைப்படுதோ அதையெல்லாம் நீடட் லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பொருட்களை மட்டும் நம்ம வாங்கிக்கிறணுங்க. நம்ம எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கோமோ அதை இந்த நீடட் லிஸ்ட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வாங்கிக்கலாம். இந்த வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் மாதத்துக்கு ஒரு பொருளோ இல்லை 2 பொருளோ வாங்கிக்கலாங்க. ஏன்னா இந்த வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கிற பொருட்கள் நம்மளுக்கு அத்தியாவசியம் கிடையாது, இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டில் தான் நம்ம இதை வச்சுருக்கோம். இதை வாங்குறதுனால நம்மளுடைய பட்ஜெட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நிறைய இடத்துல நம்மளுக்கு தேவையான பொருளாக தான் இருக்கும், ஆனால் 1 கிலோ வாங்க வேண்டிய இடத்துல 5 கிலோவை வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த மாதிரி வாங்கக்கூடாதுங்க. நம்மளுக்கு என்ன பட்ஜெட்டோ நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கணும். சில இடங்கள்ல 5 கிலோ வாங்கினா நம்மளுக்கு ஆஃபர் கூட கிடைக்குங்க. அந்த மாதிரி இடத்துல மட்டும் நம்ம நம்மளுடைய தேவையான பொருட்களை வாங்கிக்கலாங்க. உதாரணமாக பார்த்தா மளிகை பொருட்களை மொத்தமாக வாங்குறதாங்க நல்லது. அதே மாதிரி நம்ம பழங்களை அப்படி வாங்கக்கூடாதுங்க. பழங்களை இந்த சீசனுக்கு என்னென்ன பழங்கள் இருக்குது, விலை குறைவாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து வாரம் வாரம் வாங்கிக்கிறதாங்க நல்லது. இதாங்க இந்த ஸ்மார்ட் கிராசரி மெத்தடு. 5வது டிப்ஸ் என்னன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் ப்ளஸ் இன்சூரன்ஸ் செக்குங்க. இதாங்க ஒரு பெரிய கடன்களிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி. இந்த மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு ஒரு பெரிய டேஞ்சர் என்னன்னா, சடனாக வர்ற செலவுகள் தாங்க. ஹாஸ்பிட்டல் செலவு, பைக் ரிப்பேர் ஆகிறது, ஸ்கூல் ஃபீஸ் கூடுறது, திடீர்னு வர்ற வீட்டு விசேஷங்கள்ங்க. இதுகளுக்காகத்தாங்க நம்ம சின்ன சின்னதாக கடன்கள் வாங்கி அது பெரிய கடனாக மாறிடுது. இந்த சின்ன சின்ன கடன்கள் இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்மளுடைய 3 மாத வீட்டு செலவுக்கான பணத்தை மொத்தமாக சேர்த்து வச்சுக்கிறதாங்க நல்லது. இதை தாங்க நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்கிறோம். இதை நம்ம ஒரு 500 சேர்த்து வைக்கிறதுலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாங்க. 500 1000 சேர்த்து வச்சேன்னா, எடுத்துக்காட்டா ஒரு குடும்பத்துக்கு 15000 மாதத்துக்கு மளிகை பொருளுக்கும் வீட்டு செலவுக்கும் ஆகுது அப்படின்னா அவங்க 3 மாதத்துக்கான செலவான 45000 எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வச்சுக்கிறது நல்லதுங்க. எப்படி என்னால் 45000 சேர்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மாதம் 500 சேமிக்கிறதுலேருந்து கூட ஆரம்பிங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ 500 1000 கூட சேமித்து வைங்க. நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் 45000 கட்டாயமாக சேர்த்துருப்பீங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்டை எக்காரணம் கொண்டு எடுக்காதீங்க. ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த மாதிரி பெரிய பெரிய செலவுகள் வர்றப்போ மட்டும்தான் இந்த ஃபண்டை எடுத்து செலவு பண்ணுங்க.
நம்ம வேலையிலிருந்து நின்றுட்டோம், புது வேலை தேடணும் அப்படின்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வர்றப்ப மட்டும் 3 மாசத்துக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான செலவுகளை இந்த ஃபண்ட்ல இருந்து எடுத்து செஞ்சுக்கிட்டா நம்ம பெரிய கடன் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. நம்ம ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுக்கிறதும் நல்லதுங்க. ஏன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி மெடிக்கல் பில் ரொம்ப அதிகமாக வருதுன்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய மெடிக்கல் பில்லை குறைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது கூட நம்மளால் கட்ட முடியுமா, நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறத எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, 5 டிப்ஸ் முடிஞ்சு. ஃபைனலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் அந்த சிம்பிள் பட்ஜெட் ஃபார்முலாங்க. அது என்னன்னா, நம்ம மாச சம்பளத்தை எப்படி செலவு பண்ணோம் அப்படிங்கிறதாங்க. 50-30-20ங்க. 50% நம்மளுடைய கட்டாய குடும்ப செலவுகளுக்கு செலவு பண்ணிக்கிறணுங்க. 30% நம்மளுக்கு தேவையான செலவுகளை பண்ணிக்கிறணுங்க. மீதி இருக்கிற அந்த 20% கட்டாயமா நம்ம சேவிங்ஸ் பண்ணணுங்க. குடும்ப செலவுகளை இதே மாதிரி 50, 20, 30 அப்படின்னு பிரிச்சு செலவு பண்ணி பழகுங்க. இதன் மூலம் தாங்க நம்மளுடைய பெரிய கஷ்டங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். இந்த 5 டிப்ஸ்ல எந்த டிப்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு பணம் சேமிக்கிற வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.